ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 22/4/2025 செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ விசுவாவசு, சித்திரை மாதம் 9ஆம் நாள், உத்தராயணம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:01. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 1:37 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று காலை 8:26 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். நாமயோகம் இன்று மாலை 5:02 வரை சுபம், பின்பு சுப்ரம். கரணம் இன்று அதிகாலை 2:05 வரை தைத்துலம், பின்பு பிற்பகல் 1:37 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 8:26 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி மிதுன ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ஸ்ரீ வைகுண்டம். ஸ்ரீ வைகுண்டபதி சன்னதியில் 4 கருட சேவை. சென்னை ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் புஷ்ப பல்லக்கில் பவனி வரும் காட்சி. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பெருமான் வாகனத்தில் புறப்பாடு. சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் 1000 நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூடியருளல். திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம். இன்றைய நாளுக்கான வழிபாடு. செவ்வாய்க்கிழமை தினம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட கவலைகள் கஷ்டங்கள் அகலும், இழுபறிகள் நீங்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? வண்டி வாகனங்களை பழுது நீக்க உகந்த நாள். முருகப்பெருமானுக்கு சகல தேவர்களுக்கும் இறைவிக்கும் அபிஷேகம் செய்து ஆராதனை செய்வதற்கு ஏற்ற நாள். வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு உகந்த நாள். கண்கள் சார்ந்த சிகிச்சை மேற்கொள்ள நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 5:39 முதல் 7:27 வரை மேஷ லக்னம். காலை 7:28 முதல் 9:30 வரை ரிஷப லக்னம். காலை 9:31 முதல் 11:41 வரை மிதுன லக்னம். காலை 11:42 முதல் 1:50 வரை கடக லக்னம். 1:51 முதல் 3:51 வரை சிம்ம லக்னம். 3:52 முதல் 5:52 வரை கன்னி லக்னம். மாலை 5:53 முதல் இரவு 7:57 வரை துலாம் லக்னம். 7:58 முதல் 10:09 வரை விருச்சக லக்னம். 10:10 முதல் 12:16 வரை தனுசு லக்னம். 12:17 முதல் 2:10 வரை மகர லக்னம். 2:11 முதல் 3:53 வரை கும்ப லக்னம். காலை 3:54 முதல் 5:34 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ அங்காரக பகவான். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்தால் நல்லது. பலம் அதிகரிக்கும், வீரம் தைரியத்திற்கு அதிபதியான கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே. அதே போல நிலம் பூமி காரகன் அவர், சகோதர காரகன், இரத்த காரகன் அவர்.
ஆகவே 12 ராசிக்காரர்களும் இந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் 9ஆம் நாள் கிரகங்களினுடைய நகர்வு, சந்திர பகவானுடைய சேர்க்கை, அவர் எந்த ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார், கிரக பார்வைகள், இதெல்லாம் பொறுத்துதான் இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் அறிய முடியும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி தான் இந்த நாளை ஆளுகிறார். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் தான் உங்களுடைய அதிபதியும் கூட. அவருக்கான தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். ஆக முருகப்பெருமானுடைய அருள் தரிசனத்துக்காக காத்திருப்பீர்கள். உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு செல்வீர்கள். முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வருவது பல கஷ்டத்தையும் கவலையையும் போக்கும். மேஷராசி அன்பர்கள், கிரகங்களினுடைய போக்கு எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் ஒவ்வொரு நாளுமே இருக்கும். அந்த வகையில் ராசியிலேயே சூரிய பகவானும், வாக்குஸ்தானத்தில் ஸ்ரீ குரு பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ருணரோக சத்துருஸ்தானத்தில் கேத்து பகவான், பாக்யஸ்தானத்தில் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில், அவரை விரையாதிபதியும் கூட. லாபத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், 10ஆம் இடம் ஸ்ரீ சந்திர பகவானுடைய சஞ்சாரம், விரயத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த நாளினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்கள் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று 6 தீபங்கள் இலுப்பை எண்ணெயினால் ஏற்றி வர பண கஷ்டங்கள் தீரும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அகலம். கடன் தீர்வதற்கான வழி கிடைக்கும். இந்த தினத்தில் உங்களுடைய பேச்சுக்களில் சில மாறுபட்ட தன்மைகள் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை வெளிப்படையாக பேச வேண்டும் என்கிற எண்ண ஓட்டம் அதிகமாகும். நீங்கள் யாரை பார்க்கிறீர்களோ அவர்களிடத்தில் எல்லாவற்றையும் பேசாதீர்கள். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். உங்களுடைய எல்லா விஷயங்களையும் அறிந்தவர்களிடத்தில் மட்டுமே நீங்கள் வெளிப்படையாக பேசலாம், மனம் விட்டு பேசலாம். பார்ப்பவர்களிடத்தில் பேசினால் உங்களுக்கு சிக்கல்கள் தான் அதிகமாகும். இந்த தினம் நீங்கள் என்ன வேலைகள் அலுவலக ரீதியாக நினைத்தீர்களோ அந்த காரியங்கள் கைகூடும். சுப காரிய முயற்சிகள் உங்களுக்கு ஈடேறும். பிள்ளைகளுடைய திருமணத்திற்காகவோ அல்லது அவர்களுடைய வேலை வாய்ப்புக்காக, வருங்காலத்திற்காக சில முதலீடுகள், அதே போல திருமணத்திற்காக சில வரன் பார்ப்பது, வது பார்ப்பது போன்ற விஷயங்கள் திருப்தியை தரும். பல நாட்களுக்கு பிறகு இந்த நாள் நிம்மதியாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். கோவிலுக்கு சென்று வாருங்கள். உங்களுக்கு நல்ல தெய்வீக சக்தியினுடைய அனுகிரகம் சித்திக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிக்கக்கூடிய வகையில் ஒரு சில நபர்கள் நிச்சயம் இருப்பார்கள். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதுரியமான நாள். திறமைகளை வெளிப்படுத்தி எந்த இடத்தில் பேசினால் வேலை நடக்குமோ அந்த இடத்தை கரெக்டாக பேசி வேலையை வாங்கி விடுவீர்கள். அதே போல வியாபாரத்திலும் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. தொழிலில் சிறு வளர்ச்சியாவது பெறக்கூடும். எதிர்பார்த்த வகையில் பணம் கிடைக்கும்.
ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம். கேத்து பகவானை வழிபடுங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். அதே போல ராகு கால நேரங்களில் வழிபடலாம். முக்கியமாக யமகண்ட நேரத்தில் ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு 7 விளக்குகள் ஏற்றி ஒரு முறை சுற்றி உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டால் கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், தாக்கங்கள் அகலும். இந்த நாள் வெற்றிகள் உண்டாகும் நாள். நல்ல பேச்சுவார்த்தைகள் அமையும். எதிர்பார்த்த வேலைகள் சீக்கிரமாக முடிக்கக்கூடும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். செவ்வாய்க்கிழமை தினம் கோவிலுக்கு சென்று கற்கண்டு நைவேத்தியம் வைத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். வில்வ இலையினால் அர்ச்சனை, குங்கும அர்ச்சனை செய்வது நல்லது. மன அமைப்பு உங்களுக்கு திருப்தியை தரும். தேவைகளை உணர்ந்து செய்வீர்கள். வீட்டில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாக வெற்றி நடை போடுவீர்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். பாராட்டுகள் கிடைக்கும். இந்த நாள் ஏற்றமிகு நிலையில் இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் சித்திரை மாதம் 9ஆம் நாள். ராசியிலேயே குரு பகவான், முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், 9ஆம் வீட்டில் பாகியஸ்தானத்தில் சந்திர பகவான், 10இல் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், லாபத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான், விரயத்தில் ஸ்ரீ சூரிய பகவானுடைய சஞ்சாரம். சூரிய பகவான் மேஷத்தில் விரயத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார். ரிஷபராசி அன்பர்கள், உங்களுடைய பார்வை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். கண் சார்ந்த மருத்துவர்களை அணுகி அவ்வப்போது பரிசோதனை செய்வது நல்லது. எதையும் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். மிக மிக கவனித்து செய்ய வேண்டிய நாள். பிறருக்காக பொறுப்புகளை ஏற்க வேண்டாம். மிக தெரிந்த நபர்களாக, நட்புகளாக, உறவுகளாக இருந்தாலும் சரி, யார் எப்படி இருந்தாலும், நகமும் சதை போல நீங்கள் இருந்தாலும் கூட மற்றவர்களுக்காக பொறுப்பை ஏற்காதீர்கள். அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துவிடும். யார் எப்படி கெஞ்சி கேட்டாலும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கையெழுத்து போடாதீர்கள். முழுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் நிலைகளை புரிந்து செய்வது நல்லது. ஆன்மீக வேலைகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். பழைய கடன் பாக்கிகளை கனிவாக பேசி வசூலிப்பீர்கள். வர்த்தகம் சம்பந்தமான விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் கவனமாக இருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் யோசித்துதான் செய்ய வேண்டும். மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே நம்பி செய்யாதீர்கள், ஏமாறாதீர்கள். ஒவ்வொருவரும் உங்களுக்கு கூட இருக்கக்கூடியவர்கள் சுயநலமாக இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கக்கூடும். பெரும்பான்மையான எண்ணங்கள் காணப்படாது. யாரிடத்தில் எதை பேச வேண்டும் என்கிற நிலைகளை உணர்ந்து பேசுதல் வேண்டும். எல்லோரிடத்திலும் பேசி மாட்டிக்கொள்ளாதீர்கள். காப்பீடு சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்கள் ஒரு சில நல்ல ஆதாயத்தை பெறுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. முக்கியஸ்தர்களாக, பிரமுகர்களாக வலம் வருவீர்கள். எதையும் நிதானித்துதான் செய்ய வேண்டும். எதிலும் அலட்சியம் இருக்கக்கூடாது. பக்குவம் என்பது வேண்டும். வெற்றிகள் அதிகம் குவியும் நாளாகத்தான் இருக்கிறது. ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை செய்வது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு
சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. எதிலும் கவனம் தேவை. நிதானமாக இருங்கள். செய்யக்கூடிய காரியங்களை சிந்தித்து செய்யுங்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிதானமாகத்தான் இருக்க வேண்டும். அரசு அலுவலக வேலைகள் தாமதமாக நடக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற அதிக முயற்சிகள் நடக்கும். எதையும் பார்க்காமல் எதையும் செய்து விடாதீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில் விறுவிறுப்பு, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஆதரவு ஏற்படும். பிடித்த விஷயங்களை அதிகமாக செய்வீர்கள். மன அமைப்பு போக்கு மாறுபடும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்க வேண்டும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற சூக்ஷமங்களை புரிந்து கொள்ளுங்கள். அதுவே சிறந்ததாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் சித்திரை மாதம் 9ஆம் நாள். ராசிக்கு என்ன பலன்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அமையக்கூடும்? குடும்ப வாழ்க்கை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். எதிர்கால நலன் கருதி சில முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்கள், ராசிக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ஸ்ரீ சந்திர பகவான். மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. 9ஆம் வீட்டில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், 10இல் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான், லாபத்தில் சூரிய பகவான், விரயத்தில் ஸ்ரீ குரு பகவான். மிதுன ராசி அன்பர்கள், பெருமாள் வழிபாடு பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு நல்லது. அதே போல செவ்வாய்க்கிழமை தினமாக இருப்பதால் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு பசும்பால் காய்ச்சி, ஏலக்காய், டைமண்ட் கற்கண்டு இட்டு பால் நைவேத்தியம் செய்து அதனை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். தொடர்ந்து 6 வாரங்கள் செய்யலாம். அதே போல மாங்காடு காமாட்சி கோவிலிலும் 6 வாரங்கள் விரதங்கள் இருந்து அனுஷ்டித்து பூஜைகள் செய்து வர 6 வாரத்திற்கு பிறகு கல்கண்டு பசும்பால் சகலருக்கும் வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பது ஐதீகம். உங்களுடைய வேண்டுதல்கள், காரியங்கள் நிறைவேறும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களினால் அலைச்சல் இருக்கும். சந்திராஷ்டமம் என்பதால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பண பட்டுவாடா சம்பந்தமான விஷயங்களில் தலையிடாதீர்கள். ஒரு சிலர் உங்களுக்கு ஏற்றது போல பேசலாம், செய்யலாம். ஆனால் அவர்கள் உண்மையானவர்களா என்பது உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. உங்களுடைய நல்லது எது, நன்மை தீமைகள் மற்றும் பலம் பலவீனத்தை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். மற்றவர்கள் சொல்வதை அப்படியே கேட்காதீர்கள். சந்திராஷ்டமம் என்பதால் மனக்குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும். வேலையில் விறுவிறுப்பு தன்மை இருக்காது. எப்பொழுதும் ஏதாவது ஒரு விதமான சோம்பலாக, வேகம் இல்லாதவர்கள் போல் இருக்கக்கூடும். உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். வண்டி வாகன பயண நேரங்களில் பொறுமை தேவை. யாருடைய மனதும் புண்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். அதிக நேரம் கண் விழிக்காதீர்கள். எந்த விதமான தேவையற்ற விஷயங்களுக்காகவும் நீங்கள் முன் நிற்காதீர்கள். பொறுப்புகளை ஏற்க வேண்டாம். சில நேரம் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். உணர்ச்சி வசப்படாதீர்கள். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். உடல்நலம், மனநலம் இரண்டிலும் கவனம் தேவை. தெய்வ வழிபாட்டின் மூலம் நல்லதை பெறலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நல்லது. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் ஆரம்பிப்பது செய்வதன் மூலம் வேலைகள் நல்ல விதமாக நடக்கும்.
நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசரிஷம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்று இருங்கள். அலைச்சல்கள் உண்டாக்கும். வியாபாரத்தின் போக்கு திருப்தியை ஏற்படுத்தாது. ஏதாவது ஒரு வாக்கைக்காக வேலைக்காக வெளியே போக வேண்டிய சூழல் ஏற்படும். திட்டமிடாத சில வேலைகள் அலைச்சல்களை தரலாம். திட்டமிட்டாலும் உங்களுக்கு இழுபறியாகவே இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று 27 முறை உச்சரித்தால் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். சந்தோஷம் அடைவீர்கள். நினைத்த வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. நல்லதே செய், நல்லதே நடக்கும் என்ற வாதங்களை தவிர்த்து விடுங்கள். தேவையற்ற விஷயங்களினால் பலன் ஏதும் இருக்காது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்கள், இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் சித்திரை மாதம் 9ஆம் நாள் கடகராசி அன்பர்கள் அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபடலாம். சாந்த ஸ்வரூபினியாக இருக்கக்கூடிய அம்பிகை கோவிலுக்கு வழிபட்டு வந்தால் மங்களம் பெருகும். உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதே போல இளைய சகோதர பாவகத்தில் கேத்து பகவானும், ராசிக்கு களத்திரஸ்தானத்தில் அதிபதியான சந்திர பகவானும், அஷ்டமத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், பாகியத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான், 10ஆம் இடம் சூரிய பகவான், லாபத்தில் குரு பகவான் என இந்த 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு இருக்கும். எதையும் வெளிப்படையாக மனம் விட்டு பேசுவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வெளிப்படுத்துவீர்கள். பேசினாலே ஒரு பெரும் மகிழ்ச்சி. மனதிலேயே போட்டு குழப்பிக் கொள்ளாமல் மனம் திறந்து பேசுவதால் சில வழிகள் கிடைக்கும். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவின் மூலம் உங்களுடைய வியாபாரம் நடக்கும். தொழில் செய்பவர்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு பல நன்மைகள் பிறக்கும். குடும்பத்தில் தம்பதியர்களுக்கிடையே புத்துணர்வு அதிகரிக்கும். புதிய ஒரு பாதையை உருவாக்குவீர்கள். தம்பதியர்கள் சிறுதூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடும். பிள்ளைகளுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். வீட்டில் சுப மங்கள யோகத்தை பெறுவீர்கள். பிள்ளைகளுடைய வேலைக்கு புதிய முயற்சிகள் கைகூடி வரும். திருமணத்திற்குண்டான சுப காரிய பேச்சுக்களை தொடங்குவீர்கள். சுப மங்கள யோகத்தை பெறுவதற்கான அற்புதமான நாள். புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும். ஏதாவது ஒரு முக்கிய விஷயத்தை செய்ய நினைப்பீர்கள். லட்சியங்கள் மிகப்பெரிய ஒரு அனுகூலம் உண்டு. புதிய விஷயங்களை தொடங்குவீர்கள். ஆரோக்கியம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். தனம், வருமானம், சம்பாத்தியத்தை பெருக்குவதில் அதிக ஆர்வத்தோடு இருப்பீர்கள். எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். நல்லதே நடக்கும். நம்பிக்கையாக இருங்கள். நிச்சயம் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் நாள். நண்பர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். மன நிம்மதி உண்டு. ஆரோக்கியமாக இருக்கக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. முன்னேற்றங்கள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். வியாபாரம் திருப்திகரத்தை தரும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்லதே நடக்கும். உண்மை உள்ளவர்களாக இருக்கக்கூடும். நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். நல்லதையே செய்வீர்கள். மனதில் நிம்மதி இருக்கும். நினைத்த காரியங்கள் கைகூடும். அதி அற்புதமான நாள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று வழிபடுங்கள். நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும். காலை பொழுது 8 முதல் 9 மணிக்குள்ளாக. வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள் கடைக்கு சென்று கல்லுப்பு வாங்கி வந்து வீட்டில் யாரிடத்திலும் கையில் கொடுக்காமல் சமையல் அறையில் வைத்துவிட்டு உங்களுடைய வேலைகளை பாருங்கள். இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் மகாலட்சுமியுடைய அனுகிரகமானது உங்களுக்கு அதிகரிக்கும். கையில் சுபம், லாபம் உண்டு. லக்ஷ்மியினுடைய அனுகிரகத்தை பெறுவதால் வருமானம் மென்மேலும் சிறக்கும். லாபத்தை அறியக்கூடும். நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். வருமானத்திற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் சித்திரை மாதம் 9ஆம் நாள். ராசியினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது 2ஆம் வீட்டில் கேத்து பகவானும், ராசியினுடைய 6வது வீட்டில் விரையாதிபதி சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானும், அஷ்டமத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான், 9ஆம் வீட்டில் சூரிய பகவான் அதிபதி, பாக்கியஸ்தானத்தில் 10ல் குரு பகவான், விரயத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. சிம்மராசி அன்பர்கள் எந்த ஒரு காரியத்தையும் திருப்திகரமாக முடிக்கக்கூடும். மிகுந்த திறமை உள்ளவர்களாக இருப்பீர்கள். அலுவலக வேலைகள், ஆபீஸ் தொடர்பான விஷயங்கள், டாக்குமெண்ட் சார்ந்த செயல்களில் இருப்பவர்கள், வேலையில் ஈடுபடுபவர்கள், நிர்வாகத்தில் இருப்பவர்கள் மிக சாதுரியமாக இருக்கக்கூடும். மற்றவர்கள் உங்களை பற்றி நல்ல விதமாகத்தான் நினைப்பார்கள். நல்ல கருத்துக்கள் இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். பல நிலைகளில் உங்களுடைய உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். இது நாள் வரையில் கிடைக்காத அங்கீகாரம் இந்த நாள் கிடைக்கும். செய்யக்கூடிய வேலையில் விறுவிறுப்பு தன்மை இருக்கும். தன்னம்பிக்கை உணர்வு மேம்படும். சாதிக்கக்கூடிய திறன், சக்தி அதிகரிக்கும். குடும்ப நபர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். உங்கள் துணைவரிடத்தில் மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமான குதூகலமான நிலைகள் இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். நல்லிணக்கம் உண்டாக்கும். எதையும் மிக அழகாக செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வேலைகள் நல்ல விதமாக முடியும். வருமானமும் கிடைக்கும். சம்பள உயர்வு ஏற்படும். வியாபார போக்கு திருப்தியை தரும். லாபத்தை நோக்கி பயணிப்பீர்கள். நாடி வந்தவர்களுடைய தேவைகள் நிறைவேறும். உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் அதிகமாகவே இருக்கும். சக நபர்களோடு மிகுந்த ஒத்துழைப்பாக செய்வதால் வேலைகள் விறுவிறுப்பாக்கும். நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். எண்ணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கவலைகள் அகலும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கையின் நிலை உயரும். மாணவ மாணவிகள், படிப்புக்காக முயற்சி செய்பவர்கள், மேற்கல்வி தொடரக்கூடியவர்களுக்கு நல்ல ஆதாயம் கிட்டும். அனுகூலமான நாள். கல்வியாளர்களுடைய அறிவுரைகளும் மிகப்பெரிய நிபுணர்களுடைய கருத்துக்களும் உங்களுக்கு அடுத்த கட்ட நிலைக்கு நீங்கள் விரும்பிய துறைக்கு செல்வதற்கான நல் வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபாடு செய்வது விசேஷம். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் இருக்கும். சம்பள உயர்வு ஏற்படும். கையில் பணப்புழக்கம் காணப்படும். தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள்.
பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பு அதிகரிக்கும், நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும், தம்பதியர்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள், வேண்டிய வேலைகள் திருப்திகரமாக நடக்கும், வரவேண்டிய பணம் கைக்கு வரும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மன கவலைகள் குறையும், எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாக நடக்கும், ஆதரவு இரக்கம் முன்னுரிமை ஏற்படும், தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராமர் ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியில் கேத்து பகவான் பூர்வ புண்ணிய பாவகத்தில், லாபாதிபதி சந்திர பகவான், ருணரோக சத்ருஸ்தானத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான். ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், 9ஆம் இடத்தில் குரு பகவான், ராசியினுடைய லாபத்தில் செவ்வாய் பகவான். இந்த நாளுக்குண்டான நிலைகள் வைத்து பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்கள் வேலை தொடர்பாக இடமாற்றங்கள் வரலாம், புதிய சிந்தனைகள் மேம்படும். ஓவியம் வரைபவர்கள், கம்ப்யூட்டர் தொடர்பான டிசைனிங் ஒர்க் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். துறை ரீதியாக நல்ல ஞானத்தோடு இருப்பீர்கள், அறிவு சார்ந்த விஷயங்கள் கைகூடும், நுட்பங்களை புரிந்து செய்வதால் வருமானம் கிடைக்கும். டிஜிட்டல் மீடியா துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல பேர் புகழ் அந்தஸ்து இருக்கும், கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். அலுவலக வேலைகள் உங்களுக்கு திருப்தியை தரும். குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு சீராகும், குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். புதிய முயற்சி தொடர்பான விஷயங்களில் அனுபவங்கள் ஏற்படும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களின் சுயரூபத்தை புரிந்து கொள்வீர்கள். கன்னிராசி அன்பர்களே, வேலையாட்களினால் லாபங்கள் இருக்கும், சாந்தம் நிறைந்த நாள், மன அமைதி வேண்டும், தன்னம்பிக்கையாக இருங்கள். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும், எதிலும் அலட்சியம் இருக்காதீர்கள். நட்பு வட்டாரங்கள் இடையே சில மாறுபட்ட போக்குகள் ஏற்படலாம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்ய வேண்டும். வியாபாரத்தினுடைய போக்கு திருப்தியை தரும். வேலை வாய்ப்புக்காக அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். தொழில் செய்பவர்கள் புதிய இடங்களுக்கு செல்லலாமா என்கிற எண்ணங்கள் இருக்கும். வேறு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகளும் அதற்கேற்ற சிந்தனைகளும் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். சிந்தனை அதிகரிக்கும், இடமாற்றங்கள் வரலாம், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். அதே போல காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபாடு நல்லது. செவ்வாய்க்கிழமை தினமாக இருப்பதால் வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்று வழிபடுங்கள். அனுபவங்கள் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனை செய்யுங்கள். இடமாற்றங்கள் பற்றி எண்ணங்கள் அதிகமாகும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். லாபம் மேம்படும். சாந்தம் அமைதியுடைய நாள், சுயரூபத்தை புரிந்து கொள்வீர்கள்.
இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் சித்திரை மாதம் 9ஆம் நாள். ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திர பகவானும் பூர்வ புண்ணிய பாவகத்தில் சனிஸ்வர பகவான், ருணரோக சத்துருஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான், களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், அஷ்டமத்தில் குரு பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், விரயத்தில் ஸ்ரீ கேத்து பகவான். இந்த நாளுக்குண்டான செயல்களின்படி பார்க்கும் பொழுது சுப காரியத்திற்குண்டான விஷயங்கள் கைகூடும். நல்ல மன தெளிவு என்பது வேண்டும். சிந்தனை போக்கு திருப்தியை தரலாம். வேலை வாய்ப்புக்காக முயற்சிப்பவர்களுக்கு துறை சார்ந்த விஷயங்களில் நுட்பங்களை அறிந்து அதனால் லாபங்கள் கிடைக்கும். வருமானம் பெருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். படிக்கக்கூடியவர்களுக்கு துறை ரீதியாக நல்ல சிந்தனைகள் இருக்கும். ஒரு சில நபர்களுடைய ஆதரவு உண்டு. உடன் பிறந்தவர்கள் வீட்டில் பெற்றோர்களுடைய நல்ல ஆதரவின் மூலம் அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறி கொண்டே செல்வீர்கள். உங்கள் வேலையில் அடுத்த கட்ட உயர்வுக்கு போதுமான அமைப்பு இருக்கிறது. உணவு சார்ந்த துறைகளில் சாதகமான நல் வாய்ப்புகள் அமையும். உங்களோடு இருப்பவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சக ஊழியர்களால் மன அமைதி ஏற்படும். அரசாங்க வேலை வாய்ப்புகள் இருக்கும். ஒத்துழைப்பு இருக்கும். புகழ் பெறுவீர்கள். பல நன்மைகள் உங்களுக்கு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரை மற்றும் செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்கள் நல்லது. சந்திர பகவானுடைய ஓரையும் கல்வி சார்பாக சுக்கிர பகவானுடைய ஓரையிலும் சேர்த்து செய்யலாம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். மனதில் தெளிவு பிறக்கும். வேலை வாய்ப்புகள் கைகூடும். சுபகாரிய முயற்சிகள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் தொடர்பான நல்ல முயற்சிகள், முன்னேற்றங்கள் பிறக்கும். உணவு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அமைதியான நாளாகும். புகழ் சேரும். அரசுக்குண்டான வேலைகள் கைகூடும். மன நிம்மதி கிடைக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் சித்திரை மாதம் 9ஆம் நாள். ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திர பகவானும் சுகஸ்தானத்தில் சனிஸ்வர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான். ராசியினுடைய 7வது வீடு களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் இருக்கிறார். ருணரோக சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவான், 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், லாபத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்குண்டான நிலையை வைத்து பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்கள் செய்யக்கூடிய விஷயங்களில்
ஆற்றல் அதிகரிக்கும் அனுகூலமான நாளாக தொடங்குகிறது. வேலைகள் திருப்திகரமாகவே இருக்கும். உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் சாதகத்தை தரும். வெளியூர்களில் இருந்து வரக்கூடியவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். அக்கம் பக்கத்தினரினால் ஆதரவு ஏற்படும். சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு சில முடிவுகள் வரும். பொருளாதாரத்தில் இருந்த மந்தத்தன்மைகள் மாறும். வேலை வாய்ப்புக்கு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் இருக்கும். வேலையில் சேருவதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கலாம். எப்படியெல்லாம் நீங்கள் செய்ய நினைக்கிறீர்களோ அந்த வேலைகள் உங்களுக்கு சித்திக்கும். உத்தியோகங்களில் இருக்கக்கூடிய வேலைகளை மறைமுகமான எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடும். எதிரிகளுடைய தொல்லைகள் அடங்கும். மறைமுகமாக தொந்தரவு செய்தவர்கள் விலகி போகலாம். எதையும் மிகச் சரியாக செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. வீட்டில் இருப்பவர்களால் நல்ல ஆதாயம் ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வியாபாரத்தினுடைய போக்கில் லாபங்கள் பெறுவீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கக்கூடும். எதையுமே முன்னெடுத்து செல்வீர்கள். குடும்பத்திற்கு தூணாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள்தான். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே உங்களுக்கு தந்தையின் வழியிலும் சில நன்மைகள் ஏற்படும். செய்யும் தொழிலில் மகத்துவத்தை உன்னதமான நிலையை பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம், பகை ராசிகள், கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மனதில் திருப்தி இருக்கும். சந்தோஷம் உண்டாக்கும். செயல்களில் வேகமாக இருக்கக்கூடும். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுகூலம் ஏற்படும். ஆதாயங்கள் உண்டாக்கும். மனக்கவலைகள் தீரும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா விஷ்ணு ஸ்ரீமன் நாராயணர் பெருமாள் வழிபாடு நல்லது. ஆதரவு ஏற்படும். உதவிகள் கிடைக்கும். பல நன்மைகள் உண்டாக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் சித்திரை மாதம் 9ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திர பகவானும், முயற்சி ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், ருணரோக சதுரஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ராசியினுடைய 10ஆம் இடத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது 7ஆம் வீட்டில் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 7க்கும் 10க்கும் அதிபதியானவர் தொழில் சார்ந்த விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். பணம் சம்பந்தமான பரிவர்த்தனைகளை எப்பொழுதும் பார்த்து கவனித்து செய்ய வேண்டும். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். உணவு சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனம் தேவை. குடிக்கும் தண்ணீரிலும் எச்சரிக்கையாக இருங்கள். வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். சுத்தமான ஆகாரத்தை எடுத்துக்கொள்வது விசேஷம். உடலுக்கு உகந்தது சாத்வீகமான உணவுகளை சாப்பிட்டால் ஓரளவிற்கு நன்மைகளை பெற முடியும். என்ன கட்டுப்பாடு வேண்டும். அதிகமான ஆசைகள் இருக்கக்கூடாது. மன ஓட்டத்தை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். தியானம், யோகாசனங்கள் செய்தால் என்ன கட்டுப்பாடு வரும். ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய நினைப்பீர்கள், அது உங்களுக்கு கைகூடி வரலாம். எண்ணங்கள் பல நிலைகளில் இருக்கும். மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும். முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் அவசரப்படாதீர்கள். எதையும் பொறுமையாக நிதானித்துதான் செய்ய வேண்டும். சக வியாபாரிகளுக்கு இடையே உங்களுக்கு சில சலசலப்புகள் இருக்கும்.
வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கிரகித்துக் கொள்ள முயற்சி செய்வதோடு அக்கம் பக்கம் நபர்களையும் சமாளிப்பதே பெரிய வேலையாக இருக்கும். உங்களுக்கு எதிராக கூட ஒரு சிலர் செயல்படலாம். தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய புத்தி கூர்மையை வைத்தே நீங்கள் முன்னேறி வருகிறீர்கள். அஞ்ஞானம் நீங்க மெய் ஞானம் கிடைக்க ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். யமகண்ட நேரத்தில் 7 விளக்குகள் ஏற்றி ஒருமுறை சுற்றி ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபட கேது பகவானால் ஏற்படக்கூடிய தொழில் விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் உடையும். விநாயக பெருமானுடைய பேரருள் சித்திக்கும். பல நன்மைகள் பிறக்கும் நாளாக இருக்கும். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. நல்ல வரவுகள் அதிகரிக்கும். அனுபவங்கள் மேம்படும். வியாபார போக்கு சீராக்கும். உணவில் மட்டும் கவனமாக இருங்கள். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவானையும் சிவபெருமானையும் இன்றைய தினம் வழிபடுங்கள். ஆலோசனைகள் கிடைக்கும். போட்டிகள் அதிகரிக்கும். முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் 9ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களே, ராசியிலேயே சந்திர பகவான் உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி. குடும்ப பாவகத்தில் வாக்குஸ்தானத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான். சூரிய பகவான் 4ஆம் வீட்டில் 5ஆம் இடத்தில் குரு பகவான். களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். ராசியினுடைய 9வது வீடு கேத்து பகவான் பாகியஸ்தானத்தில். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? வேலை தொடர்பான விஷயங்களில் மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். ஆவணம் தொடர்பான செயல்களில் கவனம் தேவை. டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் சார்ந்த விஷயங்களில் மிக தெளிவாக படித்து பார்த்து கையெழுத்திடுங்கள். உத்தியோகத்தில் மற்றும் அதை சார்ந்த விஷயங்களில் சக நபர்களிடத்தில் பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். மூத்த அதிகாரிகளிடத்தில் வாக்குவாதங்கள் வரலாம். வீண் பிரச்சனைகள் எழும். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வெளியிடங்களில் சென்று சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். உங்களுக்கு ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கணவன் மனைவி கிடைக்கி ஒரு சில நல்ல புரிதல்கள் ஏற்படும். மற்றவர்களிடத்திலும் சரி, சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய செயல்களை செய்யுங்கள். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். மறதி சம்பந்தமான பிரச்சனைகளால் குழப்பங்கள் உண்டாக்கும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். ஆர்வங்கள் நிறைந்திருக்கும். வேலை வாய்ப்புகளில் அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இறைவனுடைய அனுகிரகத்தோடு இயற்கையினுடைய அறவழியில் சென்றால் நல்லது நடக்கும். எதையும் நேர்மையாக நியாயமாக சிந்தித்து செய்யுங்கள். உண்மையை பேசுங்கள். உழையுங்கள். தெய்வ பிரார்த்தனைகளோடு இந்த நாளுக்கான வேலைகளை தொடங்குவது, பெற்றோர்களுடைய நல்ல ஆசி பெறுவது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு
செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்க வேண்டும். செயல்களில் விவேகம் தேவை. கவனித்து பேசுங்கள். கவனித்து அலுவலக வேலைகளை பாருங்கள். மூத்த அதிகாரிகளிடையே வீண் பேச்சுக்கள் வைக்காதீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நிதானமாக இருங்கள். எதையும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். பேச்சில் எச்சரிக்கை தேவை. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். குழப்பங்கள் உண்டாகலாம். ஆர்வம் நிறைந்ததாக இருக்கும். ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு தீரும். விவாதங்கள் உண்டாகலாம். கவனம் தேவை. இந்த நாள் ஏற்றங்கள் நிம்மதி நிறைந்த நாளாக அமைந்திட இறை வழிபாடு மிக மிக அவசியம். முருகப்பெருமானை வழிபட்டால் நிச்சயம் நல்ல பலன் ஏற்றங்கள் பிறக்கும். இந்த நாள் நன்மைகளை பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். ராசியிலேயே சனீஸ்வர பகவானும் 2ஆம் வீடான வாக்கு பாவகத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான். முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான். ருணரோக சத்துருஸ்தானமான 6ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான். விரயத்தில் ஸ்ரீ சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதலோடு இருங்கள். 6ஆம் அதிபதி உங்களுக்கு விரயத்தில். நண்பர்களிடையே பேசும் பொழுது மிக மிக கவனம் தேவை. வீண் விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். பேசக்கூடிய விஷயங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். மன நிம்மதி தேவை. இறை வழிபாடு செய்வது, ஆன்மீக நாட்டம் கொள்வது, வேதங்கள் கேட்பது, பாராயணம் செய்வது, தெய்வ அனுகிரகம் வேண்டி, மன நிம்மதி வேண்டி இயற்கையினுடைய அன்னை வழிபாடு மிக நல்லது. தினந்தோறும் பஞ்சபூத வழிபாடுதலை செய்யுங்கள். நன்றி தெரிவியுங்கள். வியாபார போக்கில் உங்களுக்கு அதிக ஞானம் உண்டாக்கும். ஆர்வங்கள் இருக்கும். உழைப்புக்கு தகுந்தாற்போல் ஊதியம் கிடைக்கும். முக்கியமான விஷயங்களில் கையெழுத்திடுவதாக இருப்பின் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்ய வேண்டும். அவசர கதியில் பிறருக்காக எந்த வேலைகளிலும் ஈடுபடாதீர்கள். எதையும் பொறுப்பாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். விரயத்தில் ஸ்ரீ சந்திர பகவான் இருப்பதால் மனக்குழப்பமாகத்தான் இருப்பீர்கள். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற பய உணர்வு மனதில் எழலாம். தேவையற்ற எண்ண ஓட்டங்கள் இருக்கும். மன கட்டுப்பாடு தேவை. தியானம் செய்யுங்கள். ஸ்ரீ சந்திர பகவானை வழிபடுவது நல்லது. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று வழிபட்டால் நல்லது. அதிக நேரம் கண் விழிக்காதீர்கள். குடும்ப சூழ்நிலைகளை கவனத்தில் கொண்டு செய்வது நல்லது. ரகசியமான சில முதலீடுகள் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். சக ஊழியர்களிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள், வீண் போக்குகள் இருக்கும். வேலையாட்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. பக்தி நிறைந்த நாளாகும். முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு சகல ஞானம் பிறக்கும். அஞ்ஞானம் தீரும். அக இருள் நீங்கி பிரகாசிக்கும். என்ன ஓட்டங்களை கட்டுப்படுத்துவது நல்லது. விரதங்களை அனுஷ்டித்தால் ஓரளவாவது நல்ல பலன்களை பெற வழிவகை உண்டு. உடல்நலம், மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனித்து இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு
புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய் பகவானை வேண்டுங்கள், வணங்குங்கள். செவ்வாய்க்கிழமை தினம் முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்லது. வீண் விவாதங்கள் நீங்கும். எதிர்மறை எண்ணங்கள் அகல இறை வழிபாடு தியானம் செய்வது நல்லது. மிக நெருங்கியவர்களிடத்தில் பலம் பலவீனங்களை புரிந்து பேச வேண்டும். வீண் போக்குகள் இருக்கக்கூடாது. சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. எதையும் கவனித்து செய்யுங்கள். கும்பராசி என்பர்களே, ரகசியமான முதலீடுகள் எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. நீண்ட நேரம் கண் விழிக்காதீர்கள். மன அமைப்பு உங்களுக்கு சீராக காணப்படாது. குழப்பமான உணர்வுகள் ஏற்பட்டு தீரும். சந்திர பகவான் விரயத்தில் இருப்பதால் மனக்கவலைகள் உண்டாக்கி மறையும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. எண்ணங்கள் அதிகரிக்கும். பக்தி நிறைந்ததாக இருக்கும். சக ஊழியர்களினால் அனுகூலம் ஏற்பட வாய்ப்புகள் கிட்டும். கருத்து வேறுபாடுகள் மறையும். இந்த நாள் தெய்வீக எண்ணத்தோடு செயல்பட்டால் மன அமைப்பு, உடல் அமைப்பு சீராகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் 9ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலையை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான், வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான், முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான், ராசியினுடைய களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய லாபத்தில் சந்திர பகவான், விரயத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். மீனராசி அன்பர்கள், உங்களுடைய செயல்கள் இந்த தினம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வேலை வாய்ப்புகளில் அதிக கவனமாக இருப்பீர்கள். கற்பனை துறை சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். வீட்டில் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் துள்ளலுமாக இருப்பீர்கள். பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு லாபத்தில். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற கணக்கிட்டு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வேலை வாய்ப்புகளில் நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். உத்தியோகஸ்தானம் திருப்தியை கொடுக்கும். மனதில் நிம்மதி, எண்ணத்தில் தெளிவு இருக்கும். நல்ல பேச்சுகள் உண்டாக்கும். மதிப்பு மரியாதை கிடைக்கும். இலக்கியம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆர்வங்கள் உண்டாக்கும். நீண்ட கால வைப்பு நிதிகளின் மூலம் ஆதாயம் ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளை விரைவாக முடிப்பீர்கள். வீட்டிற்கு தேவையானவற்றை வாங்குவீர்கள். எண்ணத்தில் தெளிவுகள் இருக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறக்கூடிய பாக்கியம் மீனராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மனதில் அன்பு அதிகரிக்கும். புத்துணர்ச்சியான நாள். எண்ணத்தில் தெளிவாக இருப்பதால் வியாபாரம், தொழில் திருப்தியை தரும். லாபம் மேம்படும். வருமானம் பன்மடங்கு பிறக்கும். உடல் நலம், மனநலம் இரண்டுமே சீராகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ
தக்ஷணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தையே. மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், கௌரவமாக செயல்படுவீர்கள், வேலை வாய்ப்புகள் கிட்டும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள், முன்னேற்றங்கள் இருக்கும். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். உண்மையுள்ளவர்களாக நேர்மையானவர்களாக நடக்கும் பட்சத்தில் உங்களுடைய செயல்கள் திருப்தி வரும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். மகாவிஷ்ணுவை வழிபட்டால் நல்லது. மாலோனையும் மயிலோனையும் வழிபடுவதற்கு உகந்த நாள். புத்துணர்ச்சியாக இருப்பீர்கள், அன்பு அதிகரிக்கும், வேலை வாய்ப்புகள் ஏற்படும். தடைப்பட்ட வேலைகள் திருப்தியை தரும். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.